வணக்கம். இந்த பதிவு முழுக்க முழுக்க விஜய் ரசிகர்களுக்கு மட்டும்தான். சரியா? அவங்க மட்டுமே இதை பாருங்கள். நேற்றுக்கு தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான நடிகராக இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்கிறார். அதில் அவர் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் முதல்ல சொல்லிடுறேன். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, விஜய் மீது எனக்கு பொறாமை என்பது இன்னொரு விமர்சனம். நான் இப்போது அரசியலில் இல்லை, ஏற்கனவே விலகிவிட்டேன். நான் அரசியலில் இல்லாத போது விஜய் மீது எனக்கு ஏன் பொறாமை ஏற்பட போகிறது? இப்படிங்கிறதா அவருடைய அந்த ஒரு 7 நிமிட உரையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். இதை எதற்காக அவர் சொல்கிறார் அப்படின்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வராக விஜய் பொறுப்பேற்றிருக்கிறார், நமக்கு தெரியும். ஆனால் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர் அதை மறுத்தார். உங்களுக்கு தெரியும், 1996 அரசியலில் ஒரு மிக முக்கியமான மாற்றம் தமிழ்நாடு அரசியலில் நடைபெறுவதற்கு இவருடைய ஒரே ஒரு வார்த்தை காரணமானது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அவர் பெரும்பாலும் எல்லா விஷயத்தையும் பார்த்தவர் இல்லையா? அப்படி நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஒன்று. ரெண்டாவதாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அரசியலில் அவர் வரணும்னு நினச்சாரு, பிறகு அவர் வரல, அவர் விலகிட்டார், அதன் பிறகு விஜய் வர்றாரு. இதுதான் அவர் சொல்ல விரும்புகிறது. அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, நான் இன்றைக்கு போட்டி இல்லை, உங்களோடு களத்தில் நின்று போட்டியிடுவதற்கு நான் தற்போது இல்லை. இருந்திருந்தால் பொறாமையோ போட்டியோ வெற்றியோ தோல்வியோ பற்றி பேசியிருக்கலாம். நான் இந்த போட்டியிலே இல்லை இல்லையா? நான் உங்களுக்கு சீனியர், வரணும்னா நான் வந்திருக்கலாம். ஆனால் நான் வராததற்கான காரணங்களை பட்டியலிட்டு நான் விலகிட்டேன். இப்போ நீங்கள் உங்களுடைய ரசிகர்கள் இவங்கெல்லாம் ஏதோ பேசிகிட்டு இருக்கிறது, கெரியருடைய உச்சத்தில் இருக்கும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார் அப்படின்னு பேசுகிறது எல்லாத்தையும் எப்படி பார்க்கணுங்கிறத அவர் மறைமுகமாக குறிப்பிடுகிறார். ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு வணிக சினிமாவில் இந்தியாவினுடைய ஒரே சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது ரஜினிகாந்த் தான். இன்றைக்கு வரைக்கும் எதை வைத்து நாம் ரஜினிகாந்தை அளவிடுவது? இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ரஜினிகாந்தினுடைய திரைப்படங்கள் அவர் நடிக்கிறது எல்லாமே பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளி கம்பெனிகளுக்குத்தான் அவர் நடித்து கொண்டிருக்கிறார் இல்லையா? நம்ம பார்க்கலாம், கடைசி எல்லா படங்களுமே அப்படி தான். ஆனால் விஜய் அப்படி அல்ல. விஜய் தன்னுடைய சம்பளம் 200 கோடின்னு சோஷியல் மீடியா வழியாக யாராவது ஒன்று பேசுகிறது, 250 கோடின்னு சொல்கிறது, 150 கோடின்னு சொல்கிறது. இது வழக்கமாக கடந்த 2 வருடமாக இதை அவர்கள் செயல்படுத்தி கொண்டு வருகிறார்கள். ஆனால் வெளியில் ஒரு கம்பெனியில் ஆக்ட் பண்ணி 200 கோடி ரூபாய்க்கு மேல் சம்பளம் வாங்கக்கூடிய நடிகராக ரஜினிகாந்த் இருக்கிறார். ஏன் நான் விஜயை இந்த பட்டியலில் சேர்த்துக்கல அப்படின்னா, இவருடைய நண்பர்கள் அவர்கள் இவருடைய சொந்தக்காரர்கள் அல்லது இவரே பணம் போடுற படத்தில் நான் 200 கோடியை சம்பளம் வாங்குறது அப்படிங்கிறத நம்ம எல்லாம் எப்படி எடுத்து பார்க்குறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சரி, அதையெல்லாம் கூட விடுங்க. கடைசியாக வந்த வணிக வெற்றியினுடைய அடிப்படையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து இன்றும் முன்னணியில் இருக்கக்கூடிய நபர் ரஜினிகாந்த் தான், விஜய் அல்ல. அதையும் நம்ம எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வணிக சினிமாவில் போட்டிக்கு வா, நான் இப்போ களத்தில் இருக்கிறேன், நீயும் களத்தில் இருக்கிற, ஆனால் நம்பர் 1 நான் தான். அரசியலில் நான் இப்போ இல்லை, இருந்திருந்தால் போட்டியா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பேசியிருக்கலாம் அல்லது விவாதித்திருக்கலாம், இல்லை அதில் உண்மை நிலவரம் என்னங்கிறத பற்றி பேசியிருக்கலாம். அதனால் நான் விஜயை பார்த்து பொறாமைப்பட என்ன வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறத அவர் தெளிவாக கேட்கிறார். இது முழுக்க முழுக்க மீண்டும் சொல்கிறேன், தாவேக்காவினுடைய ரசிகர்களுக்கான பதிவு தான் இது. ரஜினிகாந்த் யார் அப்படிங்கிறது. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய முதல் குடிமகன் முதல்வர், இந்தியாவினுடைய முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர், அந்த பொறுப்பே ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்தபோது அதை இடது கையால் தட்டி கழித்தவர்தான் அவர் அப்படிங்கிறத தாவேக்காவினர் புரிந்து கொண்டால் நல்லது. அடுத்ததாக ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். விஜயுடன் ஒப்பீடு செய்து கொள்வது எனக்கு நல்லது அல்ல, எனக்குத்தான் கெட்ட பெயர் ஏற்படும். அதே போல விஜய் என்னுடன் ஒப்பீடு செய்து கொண்டால் அவருக்குத்தான் கெட்ட பெயர் ஏற்படும். இதை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்திய சினிமாவினுடைய முக்கியமான நடிகர்களில் ஒருவர் ரஜினிகாந்த். எதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்களுக்கு சொல்லும்படியாக தமிழ் சினிமாவுக்கு அவருடைய பங்களிப்பு என்று சொல்லிக்கொள்வதற்கு நல்ல திரைப்படங்களில் அவர் வேலை செஞ்சிருக்கிறார். இப்போ முள்ளு மலருமாகட்டும், 16 வயது நிலை மாதிரியான படங்களாகட்டும், தப்பு தாளங்கள், கே பாலச்சந்தருடைய தப்பு தாளங்களாகட்டும், இந்த மாதிரியான படங்களில் நடித்திருப்பதன் மூலமாக தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்திற்கு தரத்தை
தமிழ் சினிமாவோட தரத்தை மேம்படுத்துவதில் ஒரு மிக முக்கியமான பங்களிப்பை அவர் செய்திருக்கிறார். ஆனால் விஜய் அப்படியா? நாம் என்ன கேட்குறோம்? இப்போ விஜயை நான் ஓட்டு போடணும், இல்லை விஜயை நான் ஆதரிக்கணும் அப்படின்னா நம்முடைய முதல் கேள்வி என்னவாக இருக்கும்? நமக்கு தெரிஞ்சது அவர் ஒரு சினிமா நடிகராக, சினிமாவில் அவர் என்ன சாதித்தார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியை நம்ம கேட்க வேண்டி வரும். ஏன்னா விஜயே நெல்சனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில் அவர் தெளிவாக சொல்கிறார், உங்களுடைய பெரிய ஆசை என்ன அப்படின்னா ஒரு நல்ல சினிமா ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு. விஜய் தன்னுடைய கேரியரில் தமிழ் சினிமாவை மேம்படுத்தக்கூடிய, தரத்தை மேம்படுத்தக்கூடிய அளவிற்கான ஒரு திரைப்படத்தை கூட இந்நாள் வரையிலும் செய்யவில்லை என்பதை அவரே ஒத்துக்கொண்டிருக்கிறார். ரஜினிகாந்த் அப்படிப்பட்டவர் அல்ல. அதனால தான் இந்த பேட்டியில் அவர் தெளிவாக சொல்கிறார். ஒரு முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிறார், அவருடைய தம்முடைய சமூக வலைத்தள பக்கத்தின் வழியாக ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, அவரை தொடர்ந்து அவர் சிஎம் ஆனதுலேருந்து இவருக்கு பொறாமை, இவருக்கு ஏதோ ஒன்று அப்படி அவரால் முடியாதது இவரால் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை தாவேக்காவினர் சமூக ஊடகங்களின் வழியாக பரப்பி கொண்டிருக்கிறார். அப்படி அல்ல அப்படிங்கிறத தாவேக்காவினருக்கு புரிய வைப்பதற்கு தான் இந்த பதிவு என்பதை நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மற்றொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் ஹிந்தியில் 30க்கும் அதிகமான படங்களில் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்திருக்கிறார். இப்போ நீங்கள் சம்பளம் கேடுங்க, நீங்கள் 15 நாட்களுக்கு 150 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிய ஒரு கலைஞன் தமிழ்நாட்டில் இருக்கிறார். அவருடைய பேர் கமலஹாசன். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். இந்திய அளவில் ஒரே நேரத்தில் எல்லா மொழிகளிலுமே உச்ச நட்சத்திரமாக இருந்தவர் அவர், இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு ட்ராக் ரெக்கார்டு ஒன்றும் விஜய்க்கு எந்த காலத்திலும் இல்லை. விஜய்க்கு தமிழ்நாட்டில் ரசிகர்கள் இருக்கிறார்களா? இருக்கிறார்கள். அதில் யாரும் மாற்று கருத்து சொல்லலை. பெரிய அளவில் கூட்டம் இருக்கா? இருக்குது. கேரளாவில் இருக்கா? இருக்குது. ஆனால் தெலுங்கானாவில், ஆந்திராவில், கன்னடாவில், கொஞ்சம் நார்த்தில் போக போக கிடையாது. அப்படி ஒரு விஷயமே கிடையாது அப்படிங்கிறது தான். ஆனால் கமலஹாசனும் ரஜினிகாந்தும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. மீண்டும் சொல்கிறேன், இது தாவேக்காவினருக்கான பதிவு, சரியா? மற்றவர்களுக்கானதல்ல. ஆனால் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. இவர்களையெல்லாம் விட மிகப்பெரிய உச்சத்திற்கு சென்ற மகத்தான நடிகர்களும் மகத்தான உச்ச நட்சத்திரங்களும் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த பதிவு, வேறு ஒன்றுமே இல்லை. இன்னொன்று நான் சொல்லி விரும்புகிறேன். அதாவது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இன்றைக்கி ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம், அதில் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் அதை விற்கிறதுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை அந்த படம் சந்திச்சுன்னு தெரியும். ஏன்னா இவங்க கேட்ட பணத்தை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அந்த தளங்களுடைய உரிமையாளர்கள் எல்லாம் சொன்னதாக பல ஊடகங்களில் செய்தி வந்தது. அதாவது இப்போ அடுத்தது அரசியலில் வந்துட்டார், அவருடைய கடைசி படம் இப்படிங்கிற மாதிரியான ஹைப்பெல்லாம் உருவாக்கின பிறகு கூட, ஏன் நான் சொல்கிறேன், கமல்ஹாசன் அவர்களும் மணிரத்னம் அவர்களும் இணைந்த தக் லைஃபுக்கு கிடைத்த அந்த ஓடிடி உரிமை தொகை ஜனநாயகனுக்கு கிடைக்கல அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் பதிவு செய்யணும்னு நான் விரும்புகிறேன். அதனால் தாவேக்காவினர் ஒன்றை புரிந்து கொள்வது நல்லது. நீங்கள் ஒரு திரைப்பட நட்சத்திரமாக ரஜினிகாந்தோடு விஜயை ஒப்பிடாதீர்கள். அவருடைய உயரம் என்பது மிக 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 பெரியது. இன்னொன்று நான் திரும்ப சொல்கிறேன், எம்ஜிஆர் காலகட்டங்களில் எம்ஜிஆர் ரசிகர்களாக இருந்தவர்களிடம் நீங்கள் பேசி பாருங்கள். அது இன்னும் உங்களுக்கு துணையாக இருக்கும் அப்படின்னு, உங்களுக்கு இன்னும் பல புதிய அறிவுகள் பெறுவதற்கு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.